புராணங்கள்லயோ இல்ல சித்தர்களோ வந்து இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த மரங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களா? இப்போ நவகிரக மரங்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு, ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு மரங்களும் செடிகளும் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு நட்சத்திரத்துக்குமே என்ன மரங்கள், அதோட பயன்பாடுகள் என்ன, அது வந்து என்ன மாதிரியான நன்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். ஒரு குறிப்பிட்ட மரம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சை உள்வாங்கி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது அப்படிங்கிறது அந்த இதில் வந்து குறித்து வச்சுருக்காங்க. அதனால தான் ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரியா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கிடைக்கும் சார்? சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, நட்சத்திர மரங்களை வச்சு பூஜித்து வரும்போது தினமும் அந்த நட்சத்திர மரத்துக்கு தண்ணி ஊற்றி வழிபட்டு வந்தாலோ அல்லது தொட்டு வணங்கினாலோ எதுவுமே இல்லாமல் மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாலோ. ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து வளர்க்குறது ஈஸியா சார்? முறையாக அதுக்கு ஆரம்பத்தில் செய்ய வேண்டியதில் இருக்குன்னா ஒரு இடத்த தேர்வு செஞ்சோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். முன்னொரு காலத்துலலாம் ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட நட்சத்திரத்தை பார்த்து ஒரு மரத்தை வந்து நடுவாங்களாம். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மரம் வளர வளர அந்த குழந்தையோட வாழ்க்கையுமே நல்லபடியாக வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடுகளுக்கு நம்ம வாஸ்து பார்க்குறோம், நிறைய செடிகள் வந்து வாங்கி வைக்கிறோம், அலங்கார மரங்கள் வந்து நடுறோம். ஆனால் நம்மளுக்கு உண்டான நட்சத்திரத்தோட மரங்கள் வந்து வைக்கும் பொழுது அந்த மரம் வந்து நம்மளுக்கு என்னதான் கொடுக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வெறும் நம்பிக்கை தானா, இல்லை இதுக்கு பின்னாடி வந்து சயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்காஸ்ட் வந்து அமைய போகுது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு லோட்டஸ் கார்டனோட ஃபவுண்டர் அண்ட் ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் அக்ரிகல்ச்சர் மிஸ்டர் குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் பேர் குணசேகரன். நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். நான் 1984 2020 வரைக்கும் வேளாண்மை துறையில் வேளாண்மை அலுவலர் விரிவாக்கமாக, அதே மாதிரி அக்மார் குவாலிட்டி கண்ட்ரோல் விங்கில் பல்வேறு நிலைகளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை உதவி இயக்குனராக பணியாற்றி 2020 நான் பணி ஓய்வு பெற்றேன். நான் பணியில் இருக்கும்போதே என் மனைவி லோட்டஸ் கார்டன் அப்படின்ட்டு ஒரு நர்சரி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற கன்சல்டிங் அத்தனையும் நான் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டனர், அழகு தோட்டம் பராமரிக்கிறது, செடி விற்பனை செய்கிறது, இது சம்மந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அழகு தோட்ட ஆலோசகராக நான் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப சிறப்பு சார். இப்போ ஒரு நட்சத்திரக்குமே மரம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கான்செப்ட் நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலி நான் ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன். அங்கே என்னன்னா செடிகள் நிறையா இருந்தது. ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்குமே மரம் அப்படின்னு சொல்லி நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கோவில்களில் போயிருக்கோம், அங்கே தலவிருட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கோவிலில் மட்டும்தான் இருக்கும். நம்ம வீடுகளில் சாமானியமாக யாருமே வளர்க்க மாட்டாங்க. கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நம்மளோட மெயின் கோர் ஜோதிடம் தான். அதில் ஒரு ராசிக்கு உண்டான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் இருக்குது, அது நேரடியாக ஒரு நர்சரியில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது அப்போ நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது எப்படி உருவாச்சு சார்? இப்போ புராணங்கள்லையோ இல்லை சித்தர்களோ இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த மரங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு கருத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். நீங்கள் முதல்ல சொன்னீங்க அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே ஒரு மரம் நட்டு வைப்பீங்கன்ட்டு. மிக அருமையான ஒரு கருத்தை நீங்கள் இப்போ மக்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு மரத்துடைய பயன்கள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை யாரும் உணர்றதில்லை, அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி நமக்கு மரத்தினால் ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் முழுசும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தா நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் மரத்து மூலிமா தான் நமக்கு அதிகம் கிடைக்கிது. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. மழைநீர் வர்றதுக்கும் மரங்கள் தான் காரணம். அந்த மழை நீர் நிலத்தடி நீரை பிடிச்சி வைக்கிறதுக்கும் மரத்துடைய வேர்கள் தான் நீரை உறிஞ்சி நிலத்தில் நிலத்தடி நீர் சரி பண்ணி வைக்கிது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரத்தில் பயன்கள் சொல்லிகிட்டு இருந்தால் அது போயிட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா
அது வந்து மிக வெயிலுக்கு வந்து நிழலாக கொடுக்குது, வெப்பத்தை தணிக்கிறதுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது மரத்துடைய பயன்கள் பார்த்திங்கன்னா, வெறுமனே அது வந்து வீடு கட்ட கதவு நிலவாக மட்டும் இல்லாமல், நாம் உட்காரக்கூடிய நாற்காலி, ஜன்னல், மேஜை அது மட்டும் இல்லாமல் பல இசைக்கருவிகள் செய்கிறதுக்கும் மரம் ஒரு இதாக இருக்குது. இதில் இந்த மாதிரி மரத்துடைய பயன்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நட்சத்திர மரங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஜாதகத்திலையும் ஜோதிடத்திலையும் அதில் தான் வந்து இது வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரங்கள் அப்படின்னு அவங்க குறித்து வச்சுருக்காங்க. அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நட்சத்திர மரங்கள்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட மரம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சை உள்வாங்கி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நேர்மறையான ஆற்றலை, அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது அப்படிங்கிறது அந்த இதில் வந்து குறித்து வச்சுருக்காங்க. அதனால தான் அதுக்கெல்லாமே நட்சத்திர மரங்கள்னு பேர் வந்திருக்கு. எவ்வளோ மரங்கள் இருந்தாலும் இந்த 27 நட்சத்திரத்துக்கு இந்தந்த மரங்கள் தான் இருக்குது, இதுதான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதனால தான் அதுக்கு நட்சத்திர மரங்கள்னு பேர் வந்தது. ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களோ இல்லை சிலை வடிவமோ வந்து பார்த்துருப்போம். தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விருட்சங்கள்லாம் வந்து நம்ம வீடுகளில் சாமானியமாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா சார்? இப்போ நவகிரக மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் சூரியனுக்கு, சந்திரனுக்கு, அப்படி வரிசையாக செவ்வாய், அந்த 9 நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு மரங்களும் செடிகளும் வச்சுருக்காங்க. அந்த வகையில் அந்தந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த புராணத்தில் அந்த கோயில் வர்றதுக்கு மூலஸ்தானத்தில் எந்த இறைவன் வந்து வந்தாரோ அவருக்கு உண்டான இதைத்தான் வந்து அங்கே தலை விருட்சமாக வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ ஒரு நட்சத்திரத்துக்குமே என்ன மரங்கள், அதோட பயன்பாடுகள் என்ன, அந்த மரத்தை வந்து நம்ம நட்டு வச்சோம் இல்லை நம்மளோட பிளேஸ்லையோ சரி, இல்லை நம்ம கோவிலுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி, அது வந்து என்ன மாதிரியான நன்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மரம் இருக்குது? நமக்கு நல்லா தெரியும், 12 ராசிகள் இருக்குது. ஆனால் நட்சத்திரங்கள் 27 இருக்குது. ஒரு ராசிக்கு 2 நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கு 3 ராசிக்கு மட்டும் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்தில் மேச ராசியில் அஸ்வினி அண்ட் பரணி 2 நட்சத்திரம் வருதுங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நீங்கள் கேட்டதுக்கு மகிழ மரமும் எட்டி மரமும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரங்களாக சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக எட்டி மரம் வந்து அதுக்கு உண்டான முக்கிய மரமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த இதில் கொடுத்து. இப்போ பரணி நட்சத்திரத்துக்குன்னா என்ன மரம் சார்? பரணிக்கு வந்து பெருநெல்லி அண்டு விளாமரம். பரணி நட்சத்திரத்துக்கு இந்த 2 மரங்களும் வந்து நட்சத்திர மரங்களாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அத்தி மரம் வந்து நட்சத்திர மரமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரியா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கிடைக்கும் சார்? சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாங்க, நட்சத்திர மரங்களை வச்சு அதை வந்து பூஜித்து வரும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, அதை நேர்மறை ஆற்றலை வந்து கிரகிச்சு கொடுக்குதுன்னு ஒரு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மன அமைதி வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தினமும் அந்த நட்சத்திர மரத்துக்கு தண்ணி ஊற்றி வழிபட்டு வந்தாலோ அல்லது அந்த மரத்துக்கு வந்து தொட்டு வணங்கினாலோ, எதுவுமே இல்லாமல் மரத்துக்கு கீழே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தாலோ மனதுக்கு நல்ல ஒரு மன அமைதி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நட்சத்திர மரம் தான் அப்படி தான் வாங்குறாங்களா இல்லை எப்படிங்க சார்? இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அது எப்படி பார்த்து வாங்கணும்? முதல்ல எல்லாம் வந்து யாருக்கும் இவ்வளோ ஒரு அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்து கோயில்லையும் மற்ற இடத்துலையும் ஜோதிடர்கள் சொல்கிறதையும் கேட்டு வந்து நர்சரியிலே போய் அவங்க வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மரம் வேணும், கருங்காலி வேணும், வெட்டி மரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. நட்சத்திர மரமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. இது குறிப்பாக வந்து அந்த குடும்ப தலைவர் தலைவி அவங்களுக்கு தான் அவங்களுடைய கணக்கு வச்சு தான் முதல்ல இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரோஹிணி நட்சத்திரம். ஸோ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு என்ன மரம்? ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல், அந்த நாவல் மரம் இருக்கு இல்லைங்களா, நாவல் பழம் வருது இல்லையா, அந்த மரமும் நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்துருப்பீங்க நிறைய. பூவே வந்து அந்த பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும் பூ. அது சிவன் கோயிலில் அதிகமாக இருக்கும் நாகலிங்க மரம். அடுத்தது வந்து மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் அதாவது மிதுன ராசியில் முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷம்.
இதுக்கு வந்து கருங்காலி கருங்காலி மரமும் ஆச்சான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு கள்ளி வகை சேர்ந்த மாதிரி வரும். ஆச்சார் இது ரெண்டும் வந்து மிருகசீரிசத்துக்கு உண்டான ஒரு இது. கருங்காலி மரம் நிறைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் பிடிக்கும்னு சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருப்பாங்க. கருங்காலியில் வந்து மாலை செஞ்சு போடுறது, அண்டு கைக்கு பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சு போடுறது. கருங்காலி அந்த குச்சியை வந்து சிறு ஸ்டிக்காக வந்து கையில் வச்சுக்கிறது. அது எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு பையில் வந்து சின்னதாக கருங்காலியுடைய பீஸ் எடுத்துக்கிட்டு போகிறது. அதெல்லாமே போகிற காரியம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நிறைய பிரபலங்கள் முதற்கொண்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து வளர்க்குறது ஈஸியா சார்? ஏன்னா இப்போ வந்து வாங்கி வச்சிடுறோம், அது வந்து வளருமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லைங்க? அது இது மரங்களை பொறுத்த வரைக்குங்க வளர்க்குறது ஈஸி தான். ஆனால் நாம் வந்து செய்ய வேண்டிய ஒரு இது என்னென்னா, அதை வந்து முறையாக அதுக்கு ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய இதில் இருக்குது. அதை வந்து மரம் நடுறது வந்து கரெக்டான ஒரு இதில் நடணும். சும்மா நாம் வாங்கிட்டு போகிறோம், அல்லது வேறு எங்கேயாவது ஒரு திருமண நிகழ்வுலையோ அல்லது ஒரு கோயில் விசேஷத்துலேயோ இலவசமாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் அரைகுறையாக நட்டு வச்சோம்னா அது வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து கொடுக்காது, காட்டாது. ஆக்சுவலாக இப்போ எல்லாமே நகரமயமாக்குதல் அப்படிங்கிற இதில் விவசாய நிலங்கள் மாறி போய் நகரமயமாக்குதலில் எல்லா இடத்தையும் வந்து ஒரிஜினல் தன்மை இல்லாமல் மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய கீழே மண்ணே எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட கல், மண், குப்பை அல்லது வேறு கழிவுகள் எல்லாமே இருக்கும். நம்ம அதிலேயே போய் வந்து மரத்தை வந்து நடக்கூடாது. மரம் நடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேணும்னா ஒரு இடத்த தேர்வு செஞ்சோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 2க்கு 2 நீளம் அகலம், ஒரு 2 அடி ஆழம் இருக்கக்கூடிய அளவுக்கு மண்ணை தோண்டிடணும். தோண்டி அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மண்ணிலே ஃபுல் பண்ணிவிட்டு, இல்லை அந்த மண் மோசமாக இருக்குதுன்னா நல்ல தரமான மண் வாங்கி போட்டு அதில் வந்து கூட கொஞ்சம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு, கொஞ்சம் மண்புழு உரம் ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு வேணுங்கிற உரமெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக அதை போட்டு நடவு செஞ்சோம்னா அதை மரம் வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய அதுக்கு ஒரு சின்ன வீடு, அது வந்து அது இளம் பயிராக இருக்கும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய இது அது தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடியதுலேருந்து இந்த சாயலுக்கு வந்து வேறு பிடிச்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய தயவு எதுவும் வேண்டியதில்லை, அதுவே வந்து வந்துடும். ஸோ ஏன்னா ஒரு மரம் வளர்க்குறது அப்படிங்கிறது செடியை வந்து எல்லாருமே வாங்கி வச்சிடலாம். அது மரமாக வந்து பார்க்குறது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வளர்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் போக போக அதை பற்றி மறந்துடுவாங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரியான பயன்கள் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான், அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். ஸோ அடுத்ததான் வந்து திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன மரம்? திருவாதிரைக்கு வந்து செங்கருங்காலி அண்டு திப்பிலி, அந்த ரெண்டும் வந்து நட்சத்திர. திப்பிலிங்கிறது ஒரு செடி வகையில் தான், அந்த கொடி வகைகள் மாதிரி தெரியும். சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்கிறீங்களா, மிளகுடைய அடுத்தது இதில் தான் செங்கருங்காலி அப்படிங்கிறது. கருங்காலிலேயே வேற ஒரு ரகம் அது, அந்த மாதிரி. ஓகே சார். அடுத்தது வந்து புனர்பூசம். புனர்பூசத்துக்கு பெருநெல்லி, மலைவேம்பு, இந்த ரெண்டும் வந்து நட்சத்திர மரங்களாக இருக்குது புனர்பூசத்துக்கு. ஓகே. அடுத்ததான் வந்து பூசம். பூசம் கடகம் ராசியில் வந்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு அரசு, நொச்சி, அரச மரமும் நொச்சியும் சொல்லி 2 இது சொல்லுவாங்க. இந்த அரசு மரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. அது வந்து 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களில் ஒன்று. ஹைலி ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் இது. 2வது இது பார்த்திங்கன்னா இதனுடைய வேறுபட்ட எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது வந்து அந்த ஆக்சிஜன் வந்து வெளியேற்றும் போது இந்த மரத்துடைய பட்டை, இலை இதனுடைய அதனுடைய குணங்களையும் சேர்த்து அதில் வந்து இந்த காற்றுல வந்து கலந்து வரும். அதை வந்து சுவாசிக்கிறவங்களுக்கு சுவாச கோளாறுகள் எல்லாமே கிளியர் ஆகும். அதனால தான் வந்து காலையில் நேரத்தில் அரச மரத்து விநாயகரை போய் கும்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்பமாகாத தள்ளி போயிட்டுருக்கிற பெண்களை வந்து அரச மரத்து விநாயகரை போய் கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசு சுற்றி அடி வைத்த தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த என்னென்னா அரச மரத்து விநாயகரை சுற்றி வந்து சாமி கும்பிட்றது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இறைபக்தி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக வந்து அரச மரத்துடைய
மெடிசனல் எஃபெக்ட் வந்து இன்டைரக்டாக வந்து நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க, அரசு சுற்றி அடி வைத்து தொட்டுப்பார்னு. கண்டிப்பாக அது வந்து என்னென்னா அவங்க சொல்கிறது, கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாமே வந்து அதில் சரியாகுது அப்படின்னு சொல்லி அந்த காலத்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மனிதனுக்கும் மரங்களுக்கும் எவ்வளோ இன்டர் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து உடம்புக்குள்ள குணமாகுது அப்படின்னா ஒரு மரம் அது பண்ணுது அப்படிங்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், அதை வந்து நமக்கு தெரியாமலே காற்றுலேயே அது கலந்து அதை வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வேகமான உலகத்தில் நாம் இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. இண்டஸ்ட்ரியினால் அது வந்து மாசுபட்டு போயிடுது அப்படிங்கிறது நாம் வந்து சிக் பேஷண்ட்டாக மாறி நம்ம வந்து அதை உணரோம், ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதை வந்து நமக்கு அது வந்து தெரியறதில்ல, நம்ம அதை உணர்றதில்ல. ஓகே. அது டெக்னாலஜி வளர வளர அது நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்ன என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டாலே தானாக வந்து நம்ம எல்லாமே ஸ்டெப் எடுத்து பண்ணுவோம். ஏன்னா வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விநாயகரை சுற்றி வரணும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது அர்த்தம் சொல்லி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னா நார்மலாக ஒன்று சொல்லும்போது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். எல்லாருனாலையும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. அதனால் அந்த இடத்துல வந்து அந்த இறை பயத்தை வந்து கொண்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளோட முந்தின ஜென்ரேஷனுக்கு வந்து அர்த்தம் தெரியாது. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏன் அப்படிங்கும் பொழுது அங்கே பதில் இல்லை. ஸோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து எதுக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதனால தான் வந்து இந்த கேள்விக்கு. கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து ஆயில்யம் நட்சத்திரம். கடகராசிலேயே வந்து ஆயில்யம் நட்சத்திரம் வந்து 2வது நட்சத்திரம். இதுக்கு வந்து புன்னை மரமும் பலா மரமும் வந்து நட்சத்திர மரங்களாக இருக்குது. புன்னை மரமும் வந்து ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மரம் தான். அதில் அதனுடைய மலரும் வந்து சின்னதாக பார்க்க அழகாக தான் இருக்கும். இந்த பலா மரம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், கனி கொடுக்குது, முக்கனிகளில் ஒன்று. அதே சமயத்தில் அதனுடைய அந்த அந்த மரப்பலகைகள் செய்கிறது, மற்ற மரச்சாமானங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் மிக உறுதியான பலகையில் பலாமரம் வந்து. இந்த 27 நட்சத்திரத்துக்குமே உண்டான மரங்கள் வந்து எல்லாமே வந்து நம்மளோட நாட்டு மரங்களா? எல்லாமே நாட்டு மரம் தான். அதான் ஒன்று ரெண்டு வந்து வேலையை வேறு பக்கம் இருந்து வந்திருந்தா கூட அது காலங்காலமாக இங்கேயே இருக்கிறதுனால நம்ம இந்தியன் ட்ரீயாகவே அது ஆயிடுச்சு. அடுத்த வந்து மகம் நட்சத்திரம். மகன் நட்சத்திரத்துக்கு இலுப்பை, பவளமல்லி இந்த ரெண்டும் வந்து நட்சத்திர மரங்களாக இருக்குது. இலுப்பை மரத்துடைய சிறப்பு என்னன்னா, அதில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய், அந்த இலுப்பு காயிலிருந்து கிடைக்கும், அது வந்து கை கால் முட்டி வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனுடைய மருத்துவ குணம் இது வந்து நமக்கு நட்சத்திர மரங்களாக இருந்து நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய பலன்கள் இல்லாமல் அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் வந்து அந்த மரம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்த வந்து பூரம் நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு பலாசு அப்படின்னு சொல்லி ஒரு மரம், அதுவும் நட்சத்திர மரமாக இருக்குது. அதுவுமே வந்து நம்மளுடைய மரங்கள் தான். ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க. எல்லா மரமும் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் ஜென்ரலாகவே. அதில் ஒன்றும் பெரிய இது இருக்காது. சில செடிகளாக இருந்ததுன்னா அதற்கு கொஞ்சம் அதுக்கு கேர் எடுக்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும். மரங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய அளவுக்கு அது வந்து தன்னைத்தானே தகவமைச்சு கொள்ளும். அந்த மாதிரி. அடுத்த வந்து உத்திரம். கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம். இதுக்கு வந்து அரளி செடி தான் அதற்கு நட்சத்திர மரமாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி அரளி இந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, அது சில பேர் வந்து அறியாமையில் தவறான ஒரு இது வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது சில பேர் அந்த குற்றம் சொல்கிறதுலையே அது பெருசாக அப்படி ஒரு இதில் போயிடுறாங்க. அரளி செடிங்கிறது பூஜைக்கு வந்து முக்கியமான செடி. அது வந்து ஆக்சுவலாக அதனுடைய சயின்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது எந்த செடியில் வந்து ஒடிக்கும் போது பால் வருதோ அந்த பால் வந்த செடி வந்து நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி உருவாக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ அரளியிலலாம் வந்து பூ எடுக்கும் போதும் பால் இருக்கும், இலையை கட் பண்ணும்போதும் பால் இருக்கும். அது யாருக்காவது இதாக இருக்கக்கூடாதுன்னு. ரெண்டாவது, அரளி விதை வந்து ஹைலி பாய்சனஸ். அது சில மனநிலை சரியில்லாமல் ஏதாவது ஒரு மனக்கோளாறு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த காரணங்களால் தான் வந்து அவங்க வந்து வைக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாளடைவில் அது என்ன ஆச்சுன்னா, அந்த அரளி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, வீட்டுக்கு பின்னாடி வைக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது. பட் அது இல்லைங்க, அது வந்து அதனால் அலர்ஜி எதுவும் வரக்கூடாது.
அந்த உயிர் சேதம் எதுவும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. ஓகே சார். ஸோ அடுத்தா வந்து அஸ்தம். அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆத்தி அண்டு புத்திரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மரம். இது வந்து சில மரங்கள் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். பட் நர்சரியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே எல்லாருக்கும் வந்து எல்லா நர்சரியும் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து காண்டாக்ட் வச்சுருக்காங்க. அது சின்ன நர்சரியா பெரிய நர்சரி அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாருமே அப்படியே இல்லைனாலும் வேறு நர்சரியில் அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நர்சரியில் இப்போ வந்து கிடைக்காது. சில சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தான் கிடைக்குங்க. அவங்க வந்து செய்வாங்க. சிலது பூனேல, சிலது கல்கட்டாவில். ஆனால் நர்சரியிலேருந்து இப்போ எல்லாம் பார்த்தா ஒரு நர்சரி வந்து ஒரு சாதாரண செடி வைக்கிற மாதிரி தான் ஒரு இதாக இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நர்சரி பிஸ்னஸில் பெரிய அட்வான்ஸ்மெண்ட் தெரியாது. ஆனால் இங்கே பூனேல, ஆந்திராவில், கல்கட்டாவில், பெங்களூரு, கர்நாடகாவில், அங்கே இதில் கேரளாவில், திருச்சூரில் இங்கெல்லாம் வந்து ஒரு 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 இடத்துல பார்த்திங்கன்னா நர்சரி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 500, 1000 நர்சரி இருக்கும். ஓகே. எத்தனையும் வந்து ஹோல்சேல் ப்ரொடக்ஷன் சென்டராக இருக்கும். அதில் வந்து இப்போ எல்லாருமே வந்து இது இல்லாமல் இந்த கல்கட்டா, பூனே அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக செடிகள் வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க. இம்போர்ட் பண்ணி என்னென்ன செடி இன்றைக்கி வந்து இல்லை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியே இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் எல்லா மரங்களும் வந்து கிடைக்கும். ஓகே சார். அடுத்த வந்து சித்திரை. துலாம் ராசியில் சித்திரைங்க. சித்திரைக்கு வந்து வில்வ மரம் அண்டு பலாசு அந்த 2 இது வந்து நட்சத்திர மரங்கள். வில்வத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு படைக்கிறதுக்கு மெயினாக சொல்கிறது மகா வில்வம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. வில்வம் அந்த இலை இருக்குது. இலையில் வந்து அந்த லோப்ஸ் அந்த இலையுடைய கட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கொடுப்பாங்க. அது 13 இலை, 11 இலை, 9 இலை அப்படின்னு சொல்லி அது கிளாஸிஃபை பண்ணுவாங்க. 13 இலை இருக்கிறது மகாபெல்வம்னு சொல்லி குறிப்பாக வந்து கோயில்களில் அதை வந்து வச்சுருப்பாங்க. அது குறிப்பாக சிவன் கோயிலுக்கு அது வந்து ரொம்ப யூஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரியான மரங்கள்லாம் வந்து வீட்டில் வைக்கிறத விட கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது வந்து நல்லதா சார்? கோயிலுக்கு தானமாக கொடுக்குறதுங்க. இப்போலாம் வந்து பூங்காக்களே வந்து நட்சத்திர மரங்கள் வைக்கிறாங்க. இங்கே நம்ம இதில் பக்கத்தில் டெக்ஸ் வேலியில் கூட வந்து நட்சத்திர மரங்கள் தனியாக பூங்கா மாதிரி தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. சில மரங்கள் வந்து நாம் வந்து அதுக்கு வந்து தெய்வீக மதிப்பு கொடுத்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யும்போது எல்லாருமே சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கடைபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அதை வந்து தானமாக கொடுத்துட்றாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு உண்மை இருக்கா சார்? இப்போது வீட்டில் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிறதுங்கிறது அகைன் அந்த சயின்ஸ் பிகைண்ட் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸு அந்த இதை நம்ம ஒரு கண்டலன்ஸு போயிட்டு வந்துருக்கோம். வீட்டில் நம்ம எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கோம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை அந்த கிருமிகளனால வேறு எதுவும் வந்து காற்றில் கண்டாமினேஷனோ வாட்டர் கண்டாமினேஷனோ எதுவும் ஆகி செடி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அந்த ரூட் சாயிலில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது வந்து தெரியாது, எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்காக தான் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரீசன் இருக்கு. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தது வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு மருது, சரக்கொன்றை இந்த 2ம் வந்து மருது அந்த மருதமரத்துடைய பட்டை இதெல்லாம் வந்து ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அதை வந்து ஆயுர்வேதத்தில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரக்கொன்றை மரம் அழகுக்காகவும் வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சம்மர் பீரியடில் ஒரு 2 மாதத்துக்கு வெள்ளை இந்த மஞ்சள் கலரில் பூ அப்படியே சரமாக தொங்கிட்டு இருக்கும். அதுதான் சரக்கொன்றை. கேரளா சைடெல்லாம் கேரளாவில் நிறையா இருக்கும். கேரளாவில் ஜென்ரலாகவே எல்லா மரமும் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மரத்தை வந்து வெட்டுறது கடைசியாக தான் முடியாத சமயத்தில் தான் மரத்தை வெட்டுவாங்க. அதெல்லாம் நடு ஹாலில் வந்தால் கூட ஹாலை அதை சுற்றி வந்து பில்டிங்கே ஹால்லே இருக்க முடியும். இப்போ ஒரு சில மரச்செடிகள்லாம் வந்து இப்போ கேரளாலேருந்து இங்கே கொண்டு வராங்க, இல்லை நார்த் சைட்லேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் இல்லைங்க சார், அதை எப்படி நீங்கள்? இல்லைங்க, ஆக்சுவலாக பார்த்து மரங்கள்லாம் வந்து எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அது போய் சேர்கிற இடத்துல இருக்கிற கண்டிஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் தகவமைச்சுக்கும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப கிளைமேட்டிக் வேரியேஷன் இருந்ததுன்னா அதுவும் வந்து அதனுடைய பொட்டென்ஷியல் ஈல்டு கொடுக்காத தவிர சர்வைவ் ஆகும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் தான் இருந்த ஆப்பிள் வந்து பிளைன்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு.
அதை வந்து இப்போ கிராஸ் பண்ணி மறுபடியும் அதுக்கப்புறம் கொண்டு வரும். பட் ஒரிஜினலாக அந்த இதுவே வந்து வர அளவுக்கு அது மரங்கள் வந்து தன்னை தகவமைச்சுக்கும். ஓகே ஓகே. ஸோ அடுத்த வந்து விசாகம். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்துக்கு விழா, தூங்குவகை இது ரெண்டும் வந்து நட்சத்திர மரங்கள்ங்க. தூங்குவகைங்கிறது நல்ல பெரிய மரமாக வரக்கூடிய அதில் சின்ன ஒரு பூ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களில் ஒரு இது என்னென்னா அது பல்லுயிர் பெருக்கத்துக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். பல்லுயிர் பெருக்கம்னா என்ன சொல்கிறதுனா பறவைகள் வந்து தங்கும், அணில், சிறு சிறு பூச்சிகள் அது வந்து அங்கே பறவைகள் கூடு கட்டுறதுக்கு, அந்த சில சில பொந்துகளில் வந்து இந்த மாதிரி அணில் போன்றவை எல்லாம் தங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல இந்த மாதிரியும் வந்து அது வந்து. ஓகே சார். ஸோ அடுத்த வந்து அனுஷம் நட்சத்திரம். அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துக்கு மகிழ மரம். மகிழ மரம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுவும் அதிக ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களில் அதுவும் ஒன்று. ஏன்னா அது வந்து அதிக இலை இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அழகுக்காகவும் எல்லா பக்கமும் வந்து அதை நடுறாங்க. ஏன்னா அது வந்து இலை அதிகம் கொட்டாது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது சுலபங்கிறதுக்காகவும், அதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூடை மாதிரி இருக்குது, அது கீழே வந்து நின்று இளைப்பாறலாம் அப்படிங்கிறதுக்காகவும். ரெண்டாவது அப்புறம் அதில் ஒரு சின்ன ஒரு வெள்ளை கலர் ஃப்ளவர் வருங்க. அது பூ வந்து கண்ணுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய மனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட்டே தெருவில் இருக்குதுன்னா அந்த தெரு முழுக்க அந்த வாசனை வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மரம் இருக்குது. அது இப்போ நிறைய நகர்ப்புறங்களில் எல்லாருமே அதை வாங்கி பண்ணுறாங்க. அடுத்த வந்து கேட்டை. கேட்டைக்கு உண்டான நட்சத்திர மரம் வந்து பிராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கேட்டைக்கு, அதுக்கு தான் அதுக்கு உண்டான நட்சத்திர மரம். ஓகே சார். அடுத்த வந்து மூலம். தனுசு ராசியில் மூல நட்சத்திரங்க. அதுக்கு உண்டானது செண்பக மரம். செண்பக மரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுவும் நல்ல மனம் கொடுக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது அந்த பூ வந்து தலையில் வச்சுக்கிறதுக்காகவும், ஆண்டவனுக்கு முருகருக்கு எல்லாம் கொடுப்போம். ஆமாம் ஆமாம் அதுக்காகவும் வச்சுக்குவாங்க. அதுதான் செண்பகம் தான் வந்து இதுக்கு உண்டான மூலத்துக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்த வந்து பூராடம். பூராடத்துக்கு உண்டான மரம் சந்தன மரம். அந்த சந்தன மரம் வந்து சிறு மரமாக சின்ன செடியாக இருந்து வளர்த்துறது மட்டும் கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த மரம் வந்துங்க ஒரு செமி பேரசைட் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தானாக அதில் ஒளிச்சேர்க்கை நடக்கும். ஃபுல்லாக பேரசைட்னா அதனால் எதுவுமே அதை செய்ய முடியாது. மற்ற உயிரினத்தை வந்து சார்ந்திருக்கும். இது வந்து செமி பேரசைட். ஆனால் அதில் வந்து அந்த வேர்லேருந்து நீரை எடுக்கிறதோ அல்லது சத்துக்கள் மண்ணிலேருந்து உறிஞ்சிறதோ அதனால் முடியாது. அதனால் அது என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிற செடியுடைய வேரை பிடிச்சிக்கிட்டு அதுகிட்டருந்து சத்தும் நீரையும் எடுத்துக்கும். அதனால் சின்ன சந்தனம் வந்து சின்னதாக இருக்கும்போது கூடவே அதுக்கு ஒரு அடிஷ்னல் செடி ஒன்று வைக்கணும். ஓகே. இப்போ நிறைய சின்ன குழந்தையா பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தன மரங்கள்லாம் வந்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க பெருசானதுக்கப்புறம் இந்த மரமும் நல்லா வளரும். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்ததுக்கப்புறம் இந்த மரத்தை வந்து சேல் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து புராணத்தில் சொல்லுவாங்க. இல்லைனா நம்ம முன்னோர்கள் சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து வேல்யூ டிம்பர் வேல்யூவோ அல்லது வேறு எக்கனாமிக் வேல்யூவோ உள்ள மரத்தை ஒன்று வச்சுட்டா ஒரு 25 வருஷம் அதை விட்டுட்டோம்னாங்க அந்த ஒரு மரம் வந்து அவங்களுடைய வருங்கால தேவையை வந்து அருமையாக பூர்த்தி செஞ்சிடும். அதை வந்து பல லட்சத்துக்கு போகும். அதுக்கு நாம் சரியான கவனிப்போ மற்றதோ எதுவும் தேவையில்லை. அது வந்து அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் அந்த மரமே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுக்கணும். ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு மரமும் அது சேவையாக இருக்குது. சந்தன மரம்னா உங்களுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதில் உள்ள அந்த ஆயில் கண்டென்ட் அந்த உள்ளே சுரக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் நல்லா இருக்கும். அப்போ அதே மாதிரி தேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் தேக்குடைய ஒரிஜினல். ஏன்னா உள்ளே வந்து அதில் ஒரு ஆயில் சுரக்கும். அப்போ தான் வந்து அது வந்து கரையான அரிப்பு இல்லாமல் இருக்க முடியும். அதுக்காக அதனுடைய மினிமம் லைஃப் டைம் கொடுத்தோம்னா அது கொடுக்கறது வந்து பல லட்சத்துக்கு போகணும். ஓகே. இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை முதல்ல வந்து தேக்குக்கு மற்றதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் ஃபாரஸ்ட்லேருந்து வந்து அதை வெளியே எடுத்துட்டாங்க. லைசன்ஸ் வந்து ரிலீஸ் இது. ஆனால் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தன மரம் அதை கொண்டு செஞ்சந்தனம் இதெல்லாமே நம்ம வந்து போய் இது பண்ணும்போது ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்.
அது வந்து இப்போ நாம் வந்து வைக்கிறோம், சந்தன மரம் வைக்கிறோம், நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம், வீட்டில் வைக்கிறோம், எதாக இருந்தாலும் நாம் வச்சுட்டு அதை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நான் வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டா அவங்க வந்து இதில் வந்து என்ட்ரி போட்டுக்குவாங்க. நாளைக்கு நாம் அதனுடைய பலன் எடுத்து அறுவடை பண்ணும்போது நாம் எடுத்து அதை அவங்களுக்கு கொடுக்கணும். சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அதை போட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது வந்து வேறு தவறான வகையில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவங்க அந்த மாதிரி அரசு சில இதெல்லாம் வச்சுருக்கு. ஆனால் முதல்ல எல்லாம் சாமானியர்கள்லாம் அப்படி பண்ணவே முடியாது. அது ஏற்கனவே இருக்கிறது தான் பண்ண முடியும். தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிறதே அவங்க வந்து வெட்ட முடியாது. இன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த முழு பயனும் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் பண்ணி கொடுக்குது. ஓகே சார், ரொம்ப சிறப்பு. அடுத்த வந்து உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரம் வந்து பலா. பலா மரம் தான் உத்திராடத்துக்கு உண்டானது. பலாவும் அப்படி தான். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிக சிறப்பான ஒன்று. சுளைகள் கிடைக்குது. மற்றபடி அதனுடைய மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி. அடுத்தது வந்து திருவோணம். திருவோணத்துக்கும் வந்து இதே மாதிரி கருங்காலி தான். நம்மளுக்கு மிருகசீரிடத்துக்கு எப்படி கருங்காலி கொடுத்துருக்காங்களோ அதே தான் திருவோணத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து வன்னி மரம். வன்னி மரம் நிறைய கோயிலில் ஸ்தல விருட்சமாக இருக்கும். அது வந்து வன்னி மரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்தது வந்து சதயம். சதயத்துக்கு வந்து கடம்பு. கடம்பு மரம் வந்து நிறைய மலைகளில் நிறையா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது நட்சத்திர மரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த வேல்யூ பற்றி பேச வேண்டியது இல்லைங்க. ஏன்னா அதன் உள்ள ஆன்மீக பண்பை தான் நம்ம பேசணும். ஆனால் வந்து அதை இது கமர்ஷியலாக பண்ணுறதுலேயும் அதை வந்து வேல்யூ கொடுக்குதுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். ஓகே சார். அடுத்த வந்து பூரட்டாதி. பூரட்டாதிக்கு தேக்கு மரம் நட்சத்திர மரம் பூரட்டாதிக்கு. அடுத்தது வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு வேம்பு அரளி. வேம்பு அதை வேப்ப மரம் அதனுடைய பயன்கள் எல்லாருக்குமே தெரியும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மரம். அடுத்தது வந்து ரேவதி கடைசியாக. ரேவதி மரம் இலுப்பைக்கு உண்டான இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மூட்டு வலிக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு எண்ணெய் வந்து இலுப்பை வந்து பலன் கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து 27 நட்சத்திரத்துக்குமே நம்ம வந்து மரங்கள் பார்த்தோம். இப்போ வந்து எல்லாருனாலையும் இந்த மரங்கள்லாம் வந்து வச்சு வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி. இப்போ வந்து ஆல்ரெடி மரங்கள் இருக்குது கோவில்கள்லையோ இல்லை நம்ம வீடு சுற்றி முற்றி இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த வழிபாடு மாதிரி ஏதாவது பண்ணுறதோ இல்லை அது போய் வந்து சின்ன சின்னதாக வந்து பூஜைகள் பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இல்லை இது எப்படி சார் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்? இல்லை இப்போ வந்து அவங்கவுங்க நாம் வாங்கி வைக்க முடியல அப்படின்னா கோயில்லையோ அல்லது வேறு பொது இடத்துலையோ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம நட்சத்திர மரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்து நாம் போய் அங்கே போய் அதை கண்டிப்பாக வழிபடலாம். அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து அந்த கதிர்வீச்சை உள்வாங்கி அதை வந்து அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் நம்ம தான் வளர்த்தணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம எங்கே இருக்குதோ அங்கே போய் நம்மளுடைய வழிபாடு செய்யலாம். ஓகே. ஸோ நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய மரங்கள் நிறைய செடிகள்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த நட்சத்திர மரங்கள் குறிப்பாக இந்த மரங்கள் வாங்கும் பொழுது அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? இல்லை இப்போ வந்து அவங்க நிறைய பேர் வந்து வாங்கினவங்க மறுபடியும் திருப்பி வராங்க. சில பேர்த்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லா இருக்குங்க, மன அமைதியாக இருக்குது, வந்து சில பிரச்சனைகள் இருந்தது, இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, சில மனக்கசப்புகள்லாம் இருந்தது, அதெல்லாம் இல்லை, சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதெல்லாமே தானாக ரெக்டிஃபை ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் கேட்டால் நாங்கள் இன்னும் சரியாக நோட் பண்ணலைங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக வாங்கினவங்க வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற இதில் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு சில மரங்களில் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, பின்னாடி தான் வைக்கணும், முன்னாடி தான் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறது, எது ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஸோ செடிகள் வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்க போகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு நன்மை தான் கொடுக்க போகுது. அது எங்கே வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நர்சரி கார்டன் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான வந்து இப்போ ஒரு நீங்கள் கேட்குறது கரெக்டுங்க. அந்த மரம் சில பக்கம் என்ன சொல்லுவாங்க, புளிய மரம் வைக்கக்கூடாது, ஆனால் புளியந்தோப்பாக வச்சு பண்ணுவாங்க அதில். ஏன்னா புளிய மரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புளிய மரத்தடியில் இருந்தால் பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, புளிய மரத்துக்கு கீழே ரொம்ப ஹீட்டாக இருக்கும்.
அதை புளிய மரத்து கீழே படுத்து தூங்கி அது வந்து கொஞ்சம் பழக்கம் இல்லாமல் அங்கே வந்து உட்காந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய வில்லேஜஸாக இருந்ததுன்னா சரியாக இருக்கும். புதுசாக போய் அங்கே போய் படுத்து இருந்துச்சு வந்தாங்கன்னா அந்த ஹீட் தாங்காமல் காய்ச்சல் வரும். பார்த்தா புளிய மரத்தடியில் போனால் பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில மரங்கள் பார்த்திங்கன்னா அந்த அந்த நீர்நிலைகளை தேடி அதனுடைய வேர் வந்து ரொம்ப தூரம் போகும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ வேம்பெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 300 அடி 200 அடி 300 அடி வரைக்கும் கூட அது போகும். அது என்னென்னா நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சம்பையோ அல்லது செப்டிக் டேங்கையோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பக்கம் நாங்களே பார்த்துருக்கோம். நாங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இடத்துலலாம் என்னென்னா மரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் வீட்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல மட்டும் ஒரு 4 அடிக்கு வந்து காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு மரத்துக்கு தண்ணி கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த வேலைக்கெல்லாம் வராதுங்க. அது கிடைக்கலைங்கும் போது அது தேடிட்டு எங்கேயாவது போகும். குறிப்பாக அந்த ட்ரைனேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா ட்ரைனேஜ் தாண்டி இப்போ வீட்டுக்கு வெளியே ட்ரைனேஜுக்கு அடுத்து மரம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து வீட்டை டேமேஜ் பண்ணவே இப்போ வாய்ப்பே இல்லை. இப்போ மரத்தினுடைய சைக்காலஜி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன வைக்கலாம் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு வேணுங்கிற பேசிக் இதை தேடி அதை வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணணும். அந்த மாதிரி சமயத்தில் சில அப்டக்கிள்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் என்ன சொல்லிடுவோம்னா ட்ரைனேஜுக்கு அந்த பக்கம் வைங்க, உள்ளே வைக்காதீங்க அப்படின்ட்டு, சம்புக்கு பக்கத்தில் வைக்காதீங்க, செப்டிக் டேங்க் பக்கத்தில் வைக்காதீங்க. ஸோ இப்போ கிராமப்புறங்கள்லாம் இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது என்ஜிஓஸாக இருக்கட்டும் இல்லை தன்னார்வலர்கள் இவங்க எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட இந்த நர்சரி மூலியமாக வந்து கிராமப்புறங்களில் ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்து பசுமையாக வந்து மாற்றிருக்கீங்க? இல்லை, கிராமப்புறத்துக்குன்னு சொல்லி நாங்கள் எதுவும் தனியாக செய்யலைங்க. மற்றபடி நம்ம நகர்ப்புறத்தில் வந்து செய்யக்கூடிய இதுகளுக்கு நிறையா நாங்கள் இந்த நம்ம ஜிஹெச் ரவுண்டானா நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தோம். அந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதே சமயத்தில் பள்ளி குழந்தைகள் வந்து மரம் வைக்கிறோம், செடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நாங்கள் வந்து கன்செஷன் ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம். சித்தோடு சித்தோடு பக்கத்தில் கண்மலை மென்டலி ரிட்டர்டு பீப்புள் அந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிற செடிகள் அந்த விதைகள் அதெல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த செடிகள் உற்பத்தி செய்கிறது நர்சரியில் அவங்களே நர்சரி ப்ராக்டிஸ் எல்லாம் வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கோகோபிட் கொடுக்கறது, மற்ற இந்த இதெல்லாம் கொடுக்கறது அதெல்லாமே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இது எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா சார்? ஏன்னா இப்போ வந்து மரங்கள் வைக்கணும், அது மரமாக பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க, இல்லை இன்னுமே அது இன்ட்ரெஸ்ட் வரணுமா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக சொல்ல போனாங்க அவங்க வந்து இதனுடைய பலன் வந்து முழுசும் தெரிஞ்சு பண்ணுறவங்க ரொம்ப குறைவுங்க. அந்த வந்து ஜென்ரலாக செடி வைக்கிறது, செடியினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதே சமயத்தில் மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னு அந்த இதில் தான் உள்ளே வர்றாங்க. பட் ஒன்ஸ் உள்ளே வந்து அதை ஈடுபாட்டோடு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிலிருந்து அவங்க வந்து எப்போவுமே அதை வந்து எந்த ஊருக்கு போனாலும் அவங்க வந்து சரி இப்போ நல்ல அவங்க ஒரு கார்டனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆரம்பத்தில் ஒரு என்ன சொல்கிறதுங்க, அது ஒரு லக்ஸுரி மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக அவங்க வீட்டில் இருக்குது இவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் அதை ஆரம்பித்து அதை வச்சு அதை வந்து பார்த்து பழகிட்டாங்கன்னா அவங்களால செடி இல்லாமல் இருக்கவே முடியாது. எந்த ஊருக்கு போனாலுமே வீட்டுக்கு ஃபோன் அடித்து செடிக்கு தண்ணி விட்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க. வந்து எங்ககிட்டலாம் வந்து மணிக்கணக்காக எங்ககிட்ட சொல்லுவாங்க, சும்மா கொண்டே வச்சங்க, நாங்கள் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படி பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. அது தன்னை அறியாமல் அது வந்து ஆட்கொண்டுருது. அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவேர்னஸ் வந்து நம்ம இதுலேயே வந்து இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கல்வி திட்டத்திலே வந்து செடி வளர்த்துறது, அக்ரிகல்ச்சர் மற்றது எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு பார்ட்டாக கொண்டு வரணும். இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இது மட்டும் கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க நிறையா கிளப் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிளப் இந்த கிளப்புன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக வீக்லி ஒன்ஸு ஒரு 1 ஹவர்
கிளப் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அதில் இவங்க வந்து கார்டனிங் கிளப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அதில் அந்த இருக்கிற எல்லா கிளப்லையும் இருக்கிறத விட இந்த கார்டனிங் கிளப்புக்கு தான் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நாங்களும் வந்து அதை வந்து இது பண்ணோம். பட் டியூ கோர்ஸ் எங்களுக்கு இருக்க வேலைப்பொழுவுனால செய்ய முடியல. நீங்கள் செய்யுங்க, நாங்கள் என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அந்த மாதிரி நாம் குழந்தைகளுக்கு இருந்தே வந்து அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டோம்னா அதை தானாக வந்து வந்துடும். ரொம்ப சிறப்பாக வந்து 27 நட்சத்திரத்துக்கு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிஜமாவே வந்து பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு நட்சத்திரத்துக்குமே மரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது. ஸோ அது வைக்கும் பொழுது என்ன மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பாட்காஸ்ட்க்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே வந்து செடி வளர்த்துங்க. செடி வளர்த்துறது, மரம் வளர்த்துறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா மரம் வளர்த்துறது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கும் வந்து நம்ம என்ன சொத்து வைக்கிறோம் எல்லாம் எழுதுறது இல்லை அப்படிங்கிற கணக்கை விட இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு அவங்க நாளைக்கு உயிர் வாழக்கூடிய ஒரு 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 பகுதியாக நம்மளுடைய பூமியை நாம் வந்து விட்டுட்டு போகணும். நம்ம வந்து காசு சேர்த்து வச்சு, பொருள் சேர்த்து வச்சு, எந்த சேர்த்து வச்சாலும் அவங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பூமியை கொடுக்குற நிலவில் தான் இன்றைக்கி இருக்குது. யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட மைக்ரான்ஸ் இல்லாத ஒரு நெகிழியை வந்து ஒரு பாலித்தீன் பையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து யாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சட்டத்துக்காக சில பண்ணுறோமோ பிடிக்கிறோம், அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஃப்யூச்சர் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், வருங்காலத்தில் நம்ம சந்ததிக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னோம்னா, மாசு இல்லாத பூமியை கொடுக்கணும்னா அதுக்கு மரம், செடி, கொடி இதுதான் வந்து இல்லாத வேறு எதனாலையும் அதை வந்து நிவர்த்தி செய்யவே முடியாது. ஸோ நம்ம ஈகோசிஸ்டம் வளரணும் அப்படின்னா இதுவுமே சேர்ந்து வளர்ந்தாதான். மரம் வளர்த்துங்க. மரம் வளர்த்துறதுக்கு முடியாதவங்க 2 செடி வைங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி வைக்கக்கூடிய நிறைய செடிகள், நிறைய ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகள் வந்து இன்டோரில் இருக்கிறது. இப்போ நிறைய மரங்கள்லாம் வந்து போன்சாயா வந்து பண்ணுறாங்க சார், அதுவுமே வந்து பெனிஃபிஷியரியாக அது இருக்கா சார்? ஆமாம். பட் என்ன அதனுடைய பலன் அளவு குறைவாக இருக்குமே தவிர அதுவும் வந்து அதற்குண்டான இதை வந்து கொடுத்துரும். இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க நீங்களுமே வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து நட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரம் வந்து எப்படி பட்ட மரமாக மாறி இருக்கு, உங்களோட லைஃப் வந்து எப்படி மாறி இருக்கு, உங்களோட ஊர் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், முக்கியமாக அந்த அர்த்தம் சொல்லி கொண்டு போய் கொடுங்க. அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படியே பாஸ் ஆன் ஆகி அது நிறைய மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள வரும். ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து என்ன மாதிரியான திங்கிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, இத்தனை மரங்கள் இருக்கே, இது வந்து நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேள்வியா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பதிலாக வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி சார், வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம். எனக்கும் வந்து இந்த மாதிரி மரங்களை பற்றி, நட்சத்திர மரங்கள் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு மரம் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்குறேன். நட்சத்திர மரங்களையும் வளர்த்துட்டோம், மற்ற மரங்களையும் வளர்த்துட்டோம். வருங்கால சந்ததிக்கு ஒரு மாசு இல்லாத பூமியை உருவாக்குறதுல இந்த பங்கு ஒரு சிறப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற இதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம்.